ஒருத்தர் வாழ்க்கையில நோன்பே வைக்கல அப்படின்னா அவருடைய மௌத்துக்கு பின்னால் அதற்கான பரிகாரம் மார்க்கத்திலே இருக்கிறது. ஒருத்தர் வாழ்க்கையில சொதக்கா ஜக்காத்து எதுவுமே தரலாட்டி கூட அவருடைய மௌத்துக்கு பின்னால் அதற்கான பரிகாரம் இருக்கிறது. ஒருத்தர் ஹஜ்ஜே செய்யலாட்டி கூட அதனுடைய பரிகாரம் மார்க்கத்திலே அவருடைய மௌத்துக்கு பின்னால் செய்ய முடியும். ஆனால் ஒருத்தர் வாழ்க்கையில தொழுகல அப்படின்னா அதற்கான எந்த பரிகாரமும் இல்லை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரடியாக நரகத்திலே வீசப்படுவார்கள். ஒருவேளை அவர்கள் கலா செய்யாமல் இருந்தால், அவர்கள் தௌபா செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு நரகம் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஆகிவிடும். எல்லாம் அல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வாரத்திலேயே வெறும் ஒரே ஒரு நாள் பள்ளிவாசலின் பக்கம் வருபவர்களுக்கான எச்சரிக்கை. கேட்டா காரணம் சொல்லுவாங்க, எனக்கு பிசினஸ் இருக்கு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிசினஸ்ல எந்த பரக்கத்தும் இருக்காது. தொழுகையை விட்டு செய்யக்கூடிய பிசினஸில் எந்த வகையில் பரக்கத்துகள் இருக்கும் என்பதை சற்று ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு உடம்பெல்லாம் முடியலப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களா இல்லையா? ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தில் நின்று தொழுக முடியல அப்படின்னா அவன் அமர்ந்து தொழுக வேண்டும். அமர்ந்தும் தொழுக முடியாவிட்டால் அவர்கள் படுத்து தொழுக வேண்டும். படுத்தும் தொழுக முடியல அப்படின்னா அவன் செய்கைகளின் மூலமாக தொழுக வேண்டும். செய்கைகளின் மூலமாகவும் தொழுக முடியாவிட்டால் அவர்கள் கண்ணை அசைத்தாவது அவர்களுடைய மனதின் மூலமாகவது அவர்கள் தொழுக வேண்டும் என்பதுதான் மார்க்கம். இந்த 5 விஷயத்துக்கும் இயலாதவர்கள் உலகத்தில் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. எனவே ஒரு தொழுகைக்குமான தண்டனைகள் நரகத்திலே ஆழமாக இருக்கிறது என்பதை நாமும் ஆழமாக புரிந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் ஐவேளை தொழுகையை சரியாக பேணி வாழக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.